தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம் இன்றைக்கி. பாஸ்தாவை பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி பெருசாக உள்ள இந்த சைஸை வந்து சின்னதாக, இது ஆர்கானிக் பாஸ்தா, ஆர்கானிக் கடையில் வாங்கினது. நல்லா ஹார்டாகவே இருக்குது. இப்போ இதை ஊற வச்சு நல்லா வேக வச்சு தனியாக இப்படி எடுத்து வச்சுருக்கோம். இதைத்தான் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், பெருசு பெருசாக இல்லாமல். ஏன்னா காய்கறிக்கும் இதுக்கும் ஒட்டாமல் இருக்கும் பெருசு பெருசாக இருந்தால். அதனால தான் இதை தனியாக இப்படி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பாருங்கள், தேவையான பொருள் பாருங்கள். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி இருக்குது கட் பண்ணியிருக்கோம், பூண்டு, ஒரு பாதி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து பாருங்கள் பட்டாணி, பச்சை பட்டாணி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். பாக்கி சோளம் பாருங்கள், இனிப்பு சோளம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. இதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிறோமே பாருங்கள், ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், இதுக்கு தேவையான மசாலையை பாருங்களேன். பெருங்காய பவுடர் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு. ஒரு ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு வந்து சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்குறோம். சிக்கன் மசாலா போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ட்டு. கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு செஞ்சுருக்கோம். ஏன்னா இந்த பச்சை பட்டாணியில் உப்பு போட்டு வச்சுருக்கோம், அதனால் உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். பத்தலைனா போட்டுக்கிறலாம். உப்பு காரமும் எப்போதுமே கம்மியாக தான் போடணும், பத்தலைனா போட்டுக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிடுவோம். எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த எண்ணெய் போட்டதோட இந்த பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த மசாலையெல்லாம் சேர்த்து போட்டுருவோம். மொத்தமாக எண்ணெய் சேர்த்ததுனால இதை மொத்தமாக போட்டுருவோம். கொஞ்சம் எண்ணெய் பத்தாதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா தப்பை குறைச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா எண்ணெய் பத்தாது, தனித்தனியாக வதக்கிறதுக்கு. இப்போ இதை போட்டுக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டோம். இந்த மசாலா எல்லாத்தையுமே இதை போட்டு மொத்தமாகவே இப்படியே வதக்குறோம். செய்து கொஞ்சம் தான், அதனால் எண்ணெய் கம்மியாக போடுறோம். எண்ணெய் கூட டாக்டர் சொல்கிறதுனால எண்ணெய் கம்மியாக போடுறோம். அடுத்து இப்போ பாருங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பட்டாணி வச்சுக்கும் பார்த்துங்க தண்ணி, இதை இதில் சேர்த்துக்கிறதுக்கெல்லாம் வேக விடும். இருக்கட்டும். இப்போ கூடவே என்ன செய்யறோம், இந்த மசாலா எல்லாம் அதில் சேர்த்துருவோம். உப்பு மசாலா எல்லாம் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து இவங்கள நல்லா அப்படி வதக்கி விட்டு கிண்டி விட்டு, இந்த மசாலையில் இந்த காய் வேந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் தக்காளியில் சின்னதாக போட்டோம்னா தக்காளி நசாசம் இருக்கும், தக்காளி வேண்டான்னு தூக்கி போட்டுடலாம். அதனால ஒரு மசாலையே வேகட்டும். பாருங்கள், இந்த மசாலையில் வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீன்ஸில் வந்து மசாலையெல்லாம் சுதறிடும். நல்லா சுதறிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சமாக வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சமாக இந்த பீன்ஸ் வேகட்டும். பீன்ஸ் நல்லா பதத்துக்கு வெந்தால் தான் இந்த தண்ணியில், இந்த மசாலா தண்ணியில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளியும் வெந்துருச்சு பாருங்களேன். தக்காளி சாறு கிடச்சா போதும் நமக்கு. இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இந்த பீன்ஸு பிஞ்சு காய், அதனால் சீக்கிரம் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா காரஞ்சாரமாக இருக்குது. கொஞ்சம் காரம் சாரமாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். அடுத்து என்ன செய்கிறோம், இந்த சோளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோளத்தை இதில் போட்டுருவோம், சேர்த்துருவோம். இதுவும் கொஞ்சம் வேகட்டும். இந்த மசாலையில் இந்த சோளமும் வேகட்டும். சிவிக்கம் இனிப்பு சோளம், இதுவும் கொஞ்சம் வேகட்டும். இந்த மசாலையில் இது கொஞ்சம் மூடிடுவோம். பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. கூடவே இந்த முழுசாக கொஞ்சம் சேர்த்துருவோம். பாருங்கள், இவங்களும் சேர்ந்து வேகட்டும். இந்த பாஸ்தா முழு பாஸ்தாவாக கட் பண்ணாமல் சேர்த்துருக்கோம். இவங்களும் கொஞ்சம் இதை வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பாஸ்தாவில் வந்து மசாலா சேர்கிற மாதிரிக்கு
போட்டிருக்கோம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகும். பாருங்க, இப்போ இதெல்லாம் சரியாக வெந்துக்கிட்டுருக்கு. இந்த பட்டாணியாகவும் இதில் சேர்த்துருவோமே. இந்த பட்டாணி வச்சுக்கோம் பாருங்கள், இதே இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டோம். இந்த பாஸ்தாவை எடுத்துருவோம். இப்போ முழு பாஸ்தாவை இது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துருவோம். இது வேணும். இது வந்து இதில் வேக விட்டு இந்த மசாலா சாரை வச்சு எடுத்துட்டோம். அப்படி இருக்கட்டுமே. இப்போ இவங்க வெந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் இவ்வளோ தண்ணி இருக்கட்டும். இந்த தண்ணியில் என்ன செய்யணும்னா பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருக்கட்டும். இந்த தண்ணியில் இந்த பாஸ்தாவை கொட்டிடுவோம். இந்த தண்ணியில் இந்த மசாலையெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதெல்லாம் இதுலேயே இந்த பாஸ்தாவை போடுவோம். பாருங்கள், இதை சேர்த்துவோம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா இப்படி கிண்டிடுவோம். எல்லாமே சேர்த்து ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வேலையுமே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். படபடன்னு செஞ்சால் ஒன்று படித்தா பல்லையோ செஞ்சால் சேரலன்னு செஞ்சுட்டு போகக்கூடாது. நம்ம சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாகவே செய்யணும். பொறுமையாக கொஞ்சம் யோசித்து செஞ்சோம்னா அருமையாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோங்க. பாருங்க, இந்த பாஸ்தாவில் இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து எல்லாம் சரியாயிடுச்சு. பாருங்களேன், கொஞ்சம் தண்ணியோடு வச்சோம்னா தான் இந்த பாஸ்தாவுக்கும் சேரும். அதனால தான் சைஸு சின்னதாக போட்டிருக்கோம் பாஸ்தாவை. இப்போ இந்த காய், இந்த பாஸ்தா, இந்த பீன்ஸு எல்லாம் ஈக்குவலாக வந்துடுச்சு பாருங்களேன். சரி, இன்னமும் கொஞ்சம் இருக்கட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், ரொம்பவும் வர வரன்னு சொன்னதுக்கு ஸ்டவ்வை நிறுத்திடுவோம். ஸ்டவ்வை நிறுத்திட்டோம். ஸ்டவ்வை நிறுத்தினதுக்கப்புறம் புதினா இலையை லைட்டாக தூவி விடுவோம். புதினாவை பொடிசாக கட் பண்ணி லைட்டாக தூவி விட்டுட்டோம். இப்போ இதையும் புதினாவும் சேர்த்து ஒரு கிண்டிடுவோம். பாருங்கள், கரியாமல் கொள்ளாமல் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா தான் இப்படி பதமாக எடுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் வேகமாக வச்சோம்னா கரைஞ்சி போயிடும். எல்லாத்துக்குமே ஒரு பக்குவம் ஒன்று இருக்குது. அந்த பக்குவம் இல்லைன்னா அது வந்து நல்லா இருக்காது. புதினாவும் போட்டு நல்லா கிண்டிட்டோம். நல்லா பதமாக இருக்குது. காரங்களா சாப்பிட்டா பதமாக இருக்குது. பாருங்களேன், நல்லா சாப்பிட்டாவும் இருக்குது. கொஞ்சம் இப்படி பதமாக இறக்கணும்னா தான் சாப்பிட்டா இருக்கும். இல்லைன்னா வரன்னு போயிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட்டோம். இப்படியே மூடி இறக்கிக்கிறலாம். பாருங்கப்பா, சுட சுட பாஸ்தா, சூடான பாஸ்தா, அருமையான சாப்பாடு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இது காலை உணவாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், காலை சாப்பாடு டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். அருமையான பாஸ்தா பாருங்கள். எல்லாமே இதில் சத்து நிறைஞ்ச பொருட்கள் எல்லாமே இது நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் செய்ய முடியாது. சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்மளும் செஞ்சு இது மாதிரி சாப்பிட்டுக்கிறலாம். அருமையான சாப்பாடு பாருங்கள். அருமையான பாஸ்தா செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க. இதில் சேர்ந்துருக்க பொருள் எல்லாமே சத்துள்ள பொருள் தான். பாசி பயிர், முளைக்க வச்ச பயிர் பாருங்கள், அழகாக முளைச்சிருக்காங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி முளைக்க வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், அருமையான சாப்பாடு பாருங்கள். அது எல்லாமே சத்து நிறைஞ்ச பொருட்கள். பாஸ்தாவை தவிர பாக்கி எல்லாமே சத்து நிறைஞ்ச பொருட்கள். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுறீங்க. தமிழ் வணக்கம்.